ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த பதிவை பார்த்த 24 மணி நேரத்திற்குள்ளாகவே உன் கர்ம வினையும் கஷ்டங்களும் உனக்கே தெரியாம காணாம போக போகுது. அதற்கான எல்லா வேலைகளையும் இந்த வராகியம்மா நான் செஞ்சு தர்றேன். எப்போதும் என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமும் பிரச்சனையும் கவலையுமா இருக்கேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாயல்லவா, அது அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா இப்பொழுது இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன். அழகான குடும்பமும் அமைதியான வாழ்க்கையும் தான் நான் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரங்கள்ன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையையும் கஷ்டத்தையும் நோய் நொடிகள்ன்ற சுமைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் செய்ய போகிறேன். நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு தேவையான வசதிகள் அனைத்தையும் என் அருளால் உனக்கு அள்ளி கொடுத்து நீ நிறைவான வாழ்க்கையை நிம்மதியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் இனிமே குறைவு என்பதே இருக்காது என் செல்லமே. சந்தோஷமும் நிம்மதியும் வளமும் நிறைவாக பெற்று நீ நிம்மதியாக வாழும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு முக மலர்ச்சியோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. ஏன் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் உனக்கு துணையாக நின்னாலும் உன் வாழ்க்கையை கடைசியில் தாங்கி பிடிச்சி தூக்கி நிறுத்த போகிறது இந்த வராகியம்மா தாங்கிறத புரிஞ்சுக்கோ. என் கையை பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கையை வாழ நினைக்கிற உனக்கு சரியான வழிகாட்டி எல்லா விஷயங்களையும் நல்ல முறையில் நடத்தி கொடுக்குறேன். ஜாதகங்களும் கிரகங்களும் பிரச்சனைகளும் சதிகளும் விதிகளும் உனக்கு எதிராக இருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி படைச்ச இந்த வராகியம்மா என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கிய உனக்காக அனைத்தையும் சரி செய்வேன். உன் வாழ்க்கை முழுவதையும் என்னிடம் ஒப்படைச்சிட்டதானே, இப்போதே உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். காலத்தை தடுக்கும் சக்தி இந்த உலகத்தில் யார்கிட்டையும் இல்லை. அனைத்து சக்திகளையும் கொண்ட இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து பாதுகாத்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் செல்லமே. என்னை நம்பி வந்த பிறகு இனிமே உன் வாழ்க்கையில் கஷ்டம் பிரச்சனைங்கிற பேச்சுக்கே இடமில்லை. என்னை உறுதியாக இறுக்கமாக நீ பிடிச்சிக்கிட்டினா உனக்கான எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நானே நடத்தி கொடுத்துருவேன். தாமதமானாலும் நீ கேட்ட அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் நான் கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அருளின் மீது நம்பிக்கை வச்சு நீ பொறுமையாக இருந்தாலே உன்னை வெறுமையாக விட்டு வைக்க மாட்டேன். அனைத்தையும் அருமையாக உன் கைகளில் அள்ளி கொடுத்து உன் கண்ணீரை தொடச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுத்துருவேன். இத்தனை நாளாக பொறுமையாக காத்திருந்த உனக்காகவே வாழ்க்கையின் மிகப்பெரிய வரங்களை உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன். நீ எதுக்காகவும் நம்பிக்கை இழந்துட வேண்டாம் என் செல்லமே. எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனசையும் தேவையில்லாத இடத்துல பாசம் காட்டி நீயே கஷ்டப்பட்டு காயப்படுத்தி கொள்ளாத அளவுக்கு தெளிவையும் இந்த வராகியம்மா நான் உனக்கு கொடுக்குறேன். இனிமேலாவது யார் உண்மையிலேயே நல்லவங்களா உன் கூட இருக்காங்க, யார் கெட்டவங்களா கெட்ட எண்ணத்தோட உன் கூடவே இருந்து உனக்கு எதிராக துரோகம் செய்கிறாங்கன்றத உனக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போகிறேன். கெட்ட எண்ணம் கொண்டவர்களை நீ தேடி அலைய வேண்டாம். அவங்களே தானாகவே சுயநல நோக்கத்தோடு உன் வாழ்க்கையில் வந்திருப்பாங்க. அவங்களையெல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நான் விலக்கி காட்டுறேன் என் செல்லமே. நீ நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்டினா நானே உனக்கு பாதுகாவலாக இருந்து உனக்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக எல்லா விஷயங்களையும் நடத்தி முடிச்சிடுறேன். எத்தனையோ கஷ்டங்களை தாங்கி மனமுடைந்தாலும் நொறுங்கி போகாமல் கீழே விழுந்தாலும் எழுந்து இன்னைக்கு வரைக்கும் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கதானே. கஷ்டங்களையும் கவலைகளையும் மன பிரச்சனைகளையும் தாண்டி வருத்தத்தோடு அனைத்தையும் சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எல்லாமுமாக நான் இருந்து நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நடத்தி முடிச்சிடுறேன். காலமும் நேரமும் இனி உனக்கு சாதகமாக மாறப்போகுது. கடைசி வரை நான் உன் கூடவே இருந்து உன்னுடைய பக்திக்கும்
உன்னுடைய பொறுமைக்கும் நல்ல குணத்துக்கும் நீ செஞ்ச தானத்துக்கும் தர்மத்துக்கும் சேர்த்து உன் பிறப்பை நல்ல உயர் பிறப்பாக அதிர்ஷ்ட பிறப்பாக மாற்றி காட்டுறேன். சர்வ வல்லமை கொண்ட இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது என் அருட்கொடைகளை அள்ளி கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் அல்லவா? உன் வலியையும் வேதனையும் போக்கி இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு இப்போதே உனக்கான நல்லது அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தர்றேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான தெளிவை நான் உருவாக்கி தருவேன். நான் ஒருபோதும் உன்னை தனியாக விட்டுட மாட்டேன். நீ பேசுகிற ஒவ்வொரு பேச்சிலும் மூச்சிலும் இந்த வராகியம்மா கலந்தே இருக்கிறேன்றதை புரிஞ்சுக்க. தேவையில்லாமல் அது சரியில்லை இது சரியில்லை நேரம் சரியில்லைன்னு கவலைப்படாத. உன் நேரத்தை சரியாக பயன்படுத்துவது தான் உனக்கு கஷ்டமான விஷயம். ஆனால் எப்படி நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்தி சந்தோஷமாக வாழ்வதுங்கிற விஷயத்தை எல்லாம் என் அருளின் மூலமாக உனக்கு உணர்த்துறேன். உன் வாழ்க்கையில் என் அருளின் முழுமையான சக்தி வெளிப்பட போகுது. எல்லாத்தையும் பொறுமையாக பொறுத்து கொண்டு சுலபமாக கடந்து வர தயாராகு. கண்டிப்பா உன் வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய உயரத்துக்கு நான் கொண்டுட்டு போவேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. பசிக்கும் போது உணவு கிடைக்காததும் கஷ்டப்படும் போது உதவி கிடைக்காததும் துக்கத்தின் உச்சத்தில் இருக்கும்போது ஆறுதல் சொல்ல ஆளில்லாமல் போவதும் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கான அடையாளம். ஆமியன் செல்லமே, ஒரு மனுஷனுக்கு பசிக்கும் போது உணவு கிடைக்கல கஷ்டப்படுறான்னா அவன் அதன் மூலமாக வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வைராகியத்தோட ஜெயிப்பான்னு அர்த்தம். அப்படிதான் நான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தேன். நீ கஷ்டப்படுறன்னு தெரிஞ்சும் நான் உனக்கு உதவி செய்ய வராமல் உன் மனசுக்குள்ள வைராகியத்தை உண்டாக்குனேன். துக்கத்தையும் துயரத்தையும் நீ அனுபவிக்கும் போதெல்லாம் உனக்கு ஆறுதல் சொல்ல ஒரு மனிதரும் இல்லாமல் போன போதெல்லாம் உனக்குள்ளிருந்தே ஒரு வலிமை பிறந்து நீ வைராகியமான ஆளாக மாறினாய்தானே. மனிதர்களுடைய உதவி உனக்கு கிடைக்காத போதெல்லாம் நீ என்னை நோக்கி தானே திரும்பி ஓடி வர்ற. வராகியம்மா என்னை காப்பாத்துங்கன்னு என்னை நோக்கி வந்த உனக்காகவே எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். உனக்கு ஆறுதல் சொல்லி அரவணைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். மனிதர்கள் உன்னை விட்டு விலகும் போதெல்லாம் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ கேட்டதை விட நான் உனக்கு அதிகம் அதிகம் அள்ளி கொடுக்கத்தான் எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் இனி நடக்க போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு சிறப்பாக மிக அழகாக நடத்தி முடிச்சிடுறேன். நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக மாறி உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் கர்ம வினையின் காரணமாக கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்த உனக்கு இனிமே உன் இஷ்டப்படி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். என் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் பெற்ற பிள்ளையாகிய உனக்கு இப்போதே எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். உனக்கான சிறந்த இடத்தில் உன்னை சேர்த்து உனக்கு பாதுகாப்பாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளையும் நானே உனக்கு கொடுக்க போகிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தாலே இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என் மேலே பக்தியோடு இருக்கக்கூடிய உனக்காகவே உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டிய எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக நடத்தி முடிப்பேன். ஒவ்வொரு நாளும் விடியல் போதெல்லாம் நீ என்னை மனசில் நினச்சிக்கிட்டு என்ன சொல்லணும் தெரியுமா? இன்னொரு நாளை எனக்காக கொடுத்ததற்கு நன்றி தாயே. இந்த நாளை நான் சிறப்பானதாக வாழ்ந்து நல்லபடியாக வாழ்க்கையில் ஜெயிச்சு சாதிச்சு காட்டுறேன்ற நம்பிக்கையோடு எழுந்திருக்க ஆரம்பி. என்ன செஞ்சாலும் நான் உனக்கான நல்லதை மட்டுமே செஞ்சிருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ நல்லா வாழணும் நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காக தான் எப்போதும் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துகிறேன். நீயும் மகிழ்ச்சியோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய மாற்றங்களால் உன் வாழ்க்கையில் அமைதி தவள போகுது. நான் உன் முன்னால் வந்து உனக்கான வழியை திறந்து
உன்னை நல்லபடியாக வாழ வைத்து தீருவேன் என் செல்லமே. உன்னுடைய பிரார்த்தனை தான் உனக்கான வலிமைங்கிறத நீ மறந்துட வேணாம். உன்னை படைத்த நான் உன் பிடரி நரம்பை விட உனக்கு மிகவும் நெருக்கமாக உன் உடம்புக்குள்ளேயே உன் மனசுக்குள்ளே தான் இருக்கேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாதுன்ற தெளிவோடு இரு. அந்த நம்பிக்கை எல்லா விரக்தி சலிப்பு பிரச்சனைகளில் இருந்தும் நிச்சயம் உன்னை காப்பாற்றும். என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். மனிதர்களை தேடி போனினா, மனிதர்களின் உறவு வேணும்னு நாடி போனினா பிரச்சனைகளும் தாழ்வும் மட்டும்தான் வரும். ஆனால் நீ என்னை நாடி வரும்போது கண்டிப்பா மன அமைதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உயர்வும் உண்டாகும். நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கான அனைத்தும் சரியான நேரத்தில் சிறப்பாக உன்னை வந்து சேருங்கிறத நம்பு. உன் நலனுக்காகவே எல்லாத்தையும் செய்யக்கூடிய இந்த வராகி அம்மா உனக்கு தேவையான அனைத்தையும் சிறப்பாகவே உன் கைகளில் ஒப்படைப்பேன். அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நீ இருக்கும் பட்சத்தில் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ நிம்மதியான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு என் அருள் எப்போதும் உனக்கு இருக்கும். அடுத்தவங்க உன்னை ஒதுக்கும் போது நீயாகவே அமைதியாக விலகி கொள்ள தயாராகு. ஆனால் கடல் அலைகள் வந்து கரையை மோதும் போது வந்து குப்பைகள் ஒதுங்கி போகுமே, அப்படி அலையில் மிதக்கும் குப்பையாக நீ ஒதுங்கி போகக்கூடாது. தடைகளை எல்லாம் தாண்டிக்கிட்டு சீறிக்கிட்டு தள்ளி வரக்கூடிய அந்த அலை போல நீ அவங்க கண்ணுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டு. யாராவது உன்னை அவமதிக்கும் போது நீ தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய அவசியமில்லை. நெஞ்ச நிமித்திக்கிட்டு நேர்மையோடு நிலச்சி நில்லு. கூடிய சீக்கிரம் நிச்சயமாக உனக்கு நல்ல காலம் வந்து சேரும். நீ ஒருபோதும் தன்னம்பிக்கை இழந்துட வேண்டாம். பிறரின் அலட்சியம் உன் வாழ்க்கையில் விதைக்கப்பட்ட லட்சியத்தை அழிக்க முடியாது. நீ எதுக்காகவும் மனம் தளராம துணிஞ்சு வாழ கற்றுக்கோ. வெற்றி உன்னிடமிருந்து வெகு தூரத்தில் இல்லை என் செல்லமே. நீ எப்போதும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க கற்றுக்கோ. சோர்வும் கவலையும் வரும்போது அதை பார்த்து பயப்படக்கூடாது. இது எல்லாமே வாழ்க்கை பயணத்தின் ஒரு கட்டம்தான்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து போக தயாராகு. என் அருள் மெல்ல மெல்ல உன்னை சுற்றி வந்து உன் மனசையும் உடலையும் நிம்மதியாக்கும். நீ நினச்சதை விட உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு இந்த வராகி அம்மா திட்டம் போட்டு வச்சிருக்கேன். கண்டிப்பா நீ நினைப்பதை விட அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்கிறேன். உன் கண்ணீரையும் மன அமைதியையும் முழுவதுமாக தெரிஞ்சு வச்சிருக்க இந்த வராகி அம்மா இனி ஒவ்வொன்றாக எல்லா செயல்களையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு முடிப்பேன். உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றிகள் பெறும் வழிகளை உனக்கு காட்டுவேன் என் செல்லமே. உனக்கான விஷயங்கள்ல எது மகிழ்ச்சியை தருமோ அதை சிறப்பாக செஞ்சு மகிழ்ச்சியை உருவாக்கி தருவேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டினா யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அதை பெருசா யோசிக்காம அதை உனக்குள்ள உள்வாங்கி கவலைப்படாம நீயாக சந்தோஷமாக இரு. நீ என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகள் அனைத்தையும் இன்னும் சரியாக 24 மணிக்குள்ளேயே இந்த வராகி அம்மா உனக்கு நிறைவேற்றி கொடுத்து நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நடத்தி முடிக்கிறேன். பக்தியோடு என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்காகவே நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சுக்கு கொடுப்பேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில சிறப்பும் செழிப்பும் வந்து சேரப்போகுது. யாரு முன்னால நீ தலை குனிஞ்சியோ அவங்க முன்பாகவே உன்னை தலை நிமிர்ந்து நல்லபடியாக வாழ வைப்பேன். நம்பிக்கையோட இருந்தீனா எல்லாமே நல்லபடியா உன் வாழ்க்கையில நடக்கும். உன்னுடைய பொறுமைக்கும் விசுவாசத்துக்கும் கைமாறாக உன்னுடைய பக்திக்கு பரிசாக இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை உயர்த்த போறேன். இனிமே உன் வாழ்க்கையில எந்த தடையும் தடங்களும் இருக்க விட மாட்டேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்கும் பயப்படாம தைரியமாறு. நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. உன் கர்ம வினைகள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் கஷ்டங்களை போக்கி உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். இழப்பதற்கு எதுவுமே இல்லை, ஆனா பெறுவதற்கு நிறைய இருக்குன்ற நம்பிக்கையோட
எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை நீ நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பி. நீ கேட்டதை தருவதற்காக நானும் இந்த பிரபஞ்சமும் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு. நீ எதை கேட்டாலும் அது கிடைக்குன்ற நம்பிக்கையோடு நீ கேட்கும்போது கண்டிப்பா அதை உன் கைகளில் இந்த வராகி அம்மா நானே கொண்டு வந்து ஒப்படைப்பேன். எந்த வகையிலும் எந்த விஷயமும் தீமையாக உன் வாழ்க்கையில் தீங்காக வர நான் விட்டுட மாட்டேன் என் செல்லவே. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடந்து நீ நல்வாழ்க்கையை வாழும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையை நீ பயப்படாமல் சந்தோஷமாக வாழலாம். அதற்கேற்ற விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, இனி நடக்க போகிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பாளி. என்னை முழுமையாக பரிபூரணமாக சரணடைஞ்சிட்டினா, உன் சுமைகளை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா, உன் கடமைகளை மட்டும் நீ கவனமாக செஞ்சினா எல்லாத்தையும் நானே பண்ணி சீர்தூக்கி விட்டுடுவேன். உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கனவுல கூட நீ நினச்சி பார்க்காத உயர்ந்த வாழ்க்கையை நான் உனக்காக அமைச்சு கொடுத்துட்றேன். தடைப்பட்ட கதவுகள் அனைத்தும் திறந்து உனக்கான நல்லது நடக்கத் தொடங்கும். நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கைக்கான எல்லாத்தையும் நல்லபடியாக இந்த வராகி அம்மா நானே உனக்கு நடத்தி முடிப்பேன். ஓம் வராகி